கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புது வருடத்திலும் உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை நிறுத்தியமைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பி அந்த வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க போகிறோம். முதலாவது உபாகமம் 28:1 நாம் வாசிப்போம். அதன் பின்னர் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 28:1. உபாகமம் 28. வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யோவேல் 2:25. ஸ்தோத்திரம். யோவேல் 2:25 வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? நான் உங்களிடத்தில், இன்னும் பேஜ் திருப்புற சத்தம் கேட்குது. 1061. வாசிப்போமா? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய கரத்தில் இந்த ஆராதனையை விசேஷமாக இந்த பிரசங்க பகுதியை ஒப்பு கொடுத்து 2 வார்த்தை தேவன் இந்த வருடத்தில் நிறைவேற்றும்படியாக கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி. சகல ஜாதிகளை பார்க்கலும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, திரும்ப அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த 2 வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதை அடித்தளமாக வைத்து ஆண்டவரே நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அதனுடைய ஆண்டவரே சாரம்சங்கள், அதனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா விதமான விளைவுகளும் இந்த வேளையில் உண்டாகும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நடக்க போகிற இந்த விதைப்பை கர்த்தருடைய கரத்தில் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக. கலைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கசப்புகள் கசடுகள் ஆண்டவரே வளர்ச்சிக்கு தடையாக நிற்கிற எல்லா விதமான நிலைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, பலப்படுத்துங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யோவேல் 2:25 மீண்டும் ஒரு விஷயம் நாம் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த 4 வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, இது 4மே ஒன்று தான். உங்களுக்கு என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களே? ஆமாம், எபிரேய பாஷையில் அதற்கு பயன்படுத்தின வார்த்தைகள் ஒன்று தான். அதை உங்களுக்கும் எனக்கும் புரியும்படியா, அதனுடைய தன்மையை விளங்கி கொள்ளும்படியா, அதனுடைய கிரியைகளை அப்படி உள்ளே வாங்கி எப்படியாவது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே. நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு படாத பாடு படுறோம் இல்லை, இந்த இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு என்னென்னவோ பயன்படுத்துகிறீங்க, ஆனால் அவங்களும் மசிய மாட்டேங்கிறாங்களே. அந்த மாதிரி இந்த கிரியைகளை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு சேர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட லகுவாக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் எல்லாமே வெட்டுக்கிளி தான்.
ஒன்று உறிஞ்சுற வெட்டுக்கிளி, ஊறுற வெட்டுக்கிளி, அப்புறம் இன்னொரு வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா இழுக்கிற வெட்டுக்கிளி, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நசுக்குன வெட்டுக்கிளி. 4 வகை. ஒன்று திரளான கூட்டம், ஸ்வாமிங் லோக்கஸ்ட், திரளான கூட்டம். கன்சியூமிங் லோக்கஸ்ட், உறிஞ்சுகிற. கிராலிங் லோக்கஸ்ட், அதாவது ஊறுகிற, இழுக்கிற, மெதுவாக அப்படியே எல்லா வேலையும் செய்கிற. சூவிங் லோக்கஸ்ட், நசுக்குகிற. சூனா பல்ல நம்ம வாயில் போட்டு சாப்பிட்ற மாதிரி 2 பல்லுக்குள்ள இடைய வச்சு உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் நசுக்கி சின்னாபின்னமாக்கின வெட்டுக்கிளி. எல்லாமே வெட்டுக்கிளி தான். அதை வெளிப்படுத்துவதற்காக, உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி சொல்லுவதற்காக வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு என்று சொல்லி உருவகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு வேண்டாம். அது ஏன் வந்துச்சுன்னு தான் பிரச்சனை. இப்போ என்ன பிரதர், நப்தலி பிரதர், ஏன் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்ததுங்கிறதா முக்கியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எடுத்துட்டு போனதை, அதை நம்மகிட்ட இருந்து பறித்து கொண்டதை, நாம் இழந்ததை ஆண்டவர் இந்த வருஷம் திருப்பி கொள்ளுவாய், திரும்ப அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நிலைமையை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. இவர் எங்கே திரும்ப அழிக்க போகிறார்? நான் பண்ணுற ஜபத்துக்கு, நான் இருக்கிற நிலைமைக்கு தேடி பார்த்தா கூட இவன்ட்ட இது இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் இல்லையே. அப்படிப்பட்ட கொஞ்சம் உண்மை இருக்குதா? அல்லது இவங்க கிட்ட நாளைக்கே உங்கள் கையில் வந்து நீங்கள் தொலைச்ச 1 லட்சத்தை இந்தாங்க பிரதர் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் அது 2 நிமிஷத்தில் காணாமல் போகிற அளவுக்கு என்ன இருக்குது? உங்களை துரத்திட்டு வர கடங்காரங்க இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் திரும்ப கொடுப்பார்? திரும்ப வாங்கி கொள்வதற்கு முன்பாக நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டிய காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 8 to 10 வசனம். ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சேனைகளை அனுப்புகிறார்? கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் இடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை, நல்லா கவனமா கேளுங்க, நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து அவர்களுடைய கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது சொல்றார் 10வது வசனத்துல, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ நான் சொன்னதை கேட்காம போனதுனால வெட்டுக்கிளி வந்துச்சு. ஹல்லேலூயா. நானே சொல்லலை, இதுக்கு முந்தின வசனத்தில் கிதியோன் இருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு சேனை அனுப்புகிறார். வாசிங்க 6வது வசனத்தை, 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்டுக்கிளின் உடனே பெரிய வெட்டுக்கிளி அல்ல, அதை உருவகப்படுத்தி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இங்க மீதியானியருடைய சேனை வெட்டுக்கிளிக்கு அடையாளமாக, மீதியானியரோட கூட இன்னும் ஒரு 2 பேர் வந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 4வது வசனத்தில் பாருங்க, 3வது வசனத்தில் அமலேக்கியர் கிழக்கத்தி புத்திரர். ஸ்தோத்திரம். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருஷம்
எத்தனை வருஷம்? அவன் பாட்டுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் அல்லது அடுத்த நாள் போய் இதை எல்லாத்தையும் அறுவடை செய்யலான்னு வெளியே வந்து பார்ப்பான். ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏதாவது அவன் கொண்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றானான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டான். அவனும் வாழ மாட்டான், நம்மளையும் வாழ விட மாட்டான் இந்த பிசாசு. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வெட்டுக்கிளிக்கு அடையாளமாக கர்த்தர் ஒரு சேனை அனுப்புகிறார். இவங்க எதுக்காக வந்தாங்கன்னா அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆண்டவர் நாளைக்கு உங்கள் கையில் உங்களுக்கு தேவையானது கொடுத்துருவார். ஐயா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டியது இந்த மாதமே ஆண்டவர் தருவார். ஆனால் கொடுத்தது திரும்பவும் ஓட்டப்பையில் போன மாதிரி போயிடக்கூடாதுல்ல. அவர் சொல்கிறாரு, எகிப்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்ததையும் உன்னை வழிநடத்தின விதத்தையும் அவங்க கையில் உன்னை சிக்காமல் பாதுகாத்ததையும் அவனை துரத்தினதையும் இது எல்லாத்தையும் நீ நினச்சி பார்த்துருந்தேன்னா நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து நான் சொல்லுவதை கவனமாக கேட்டிருப்பாய். இங்கே தான் பிரச்சனை. இதை நம்ம நினச்சி பார்க்கறதில்ல, இதை நம்ம யோசிக்கிறதில்லை, இதை நம்ம சிந்திக்கிறதில்லை. இந்த காரியங்கள் நமக்கு விளங்கும் போது ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ரெண்டாவது சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற அந்த எமோரியரின் தெய்வங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். இதை விட்டடிச்சாச்சு. முதல்ல நமக்குள்ள இருக்கிற பலன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்முடைய எதிரியை பார்க்காம அவனை தோற்கடிக்க முடியும். நம்முடைய பலன் என்னன்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஈஸியாக அவர் சொல்றதை கேட்காம போனதுனால அநேக காரியங்களை இழந்து போய்விட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து சிந்திச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு. என்னது? என்னை பார்த்து திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு, நம்மளை பார்த்து திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏணி வச்சு யோசித்து பார்த்தா கூட அவர் திரும்ப தருவேங்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. அதுக்கு சிறிதளவு கூட தகுதியானவங்க அல்ல. இந்த வசனத்தை அவர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை பேசுவதற்கு முன்பாக அந்த 2வது அதிகாரத்தின் முதல் பகுதியிலிருந்து அவர் சொல்றார் அந்த நியாய தீர்ப்பின் வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க, தயவுசெய்து தூங்காதீங்க, பைபிளை பாருங்க. 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும் சிறிதளவு சம்பந்தமே இல்லை. அவர் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கே இயேசு கிறிஸ்து வந்தா என் சட்டையை பிடிச்சு கேட்டா நீ எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண, நீ என்ன செஞ்சன்னு கேட்டா சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? அவர் என்ன தகுதியில் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போக போறார்? என்ன தகுதியில நாம் அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம்? திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஒரு தகுதியும் இல்லை. அக்டோபர் மாதம் அடுத்த வருஷத்துக்குரிய ஜெப நாட்கள்ல ஆண்டவர் உசுப்பி விடுறார். அக்டோபர் மாசமே ஆரம்பத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாம் போடப்பட்டாச்சு. ஆனா கேலண்டர் நவம்பர் 1 வந்துருச்சு. ஆனா வாக்குத்தத்தம் ஜனவரி 1 தான் வந்துச்சு. இங்க சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் கேட்கும் பொழுது ஜனங்களை கூட்டுங்கள், முதியோரை கூட்டுங்கள், பிள்ளைகளை கூப்பிடுங்கன்னு சொல்றதை ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும் பொழுது ஐயா நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். அவர் சொல்றார், ஒன்னு சொல்றாரு, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது, ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும், அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவது இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும், அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவது இல்லை. தப்பி போவது இல்லை. 9வது வசனம், அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில்கள் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ள நுழையும்,
அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். சொல்லுங்க, கர்த்தருடைய பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை சகிக்கிறவன் ஒருத்தர்னாலே முடியாது. ஒருத்தரும் தப்ப முடியாது. யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா? இப்படி ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பை சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, ஏதோ ஜெபத்துக்கு வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு அடையாளம் அல்ல. இங்க வர்ற நான், என்னுடைய இருதயங்கள் கிழிக்கப்படுகிறதா? தேவனுடைய சித்தத்தை குறித்து என்னுடைய இருதயத்தில் வேலை செய்தா? அவர் வரப்போறாரே, அவர் எனக்காக என்னை மீட்டுக்கொள்ள வரப்போறாரே, நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? நமக்கு இப்போ என்ன பெருசா தெரியுது? நாளைக்கு காலையில் கடங்காரம் வரப்போறானே, அடுத்த மாதம் இந்த டியூ எப்படி கட்ட, இதுதான் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா இதை காட்டிலும் ஒரு பெரிய சேனையோடு அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன நடக்கும்னா, எல்லாம் தலைகீழாக மாறும். பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்கனால அவங்க பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு நடுவில் ஒரு ஜெபம், அதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஆசீர்வாதம், இந்த ஜெபத்தில் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்கிறார். இங்கே தான் தலைகீழாக மாறுது. அப்படியே இந்த நியாய தீர்ப்பு அப்படியே அவர் மேலே போயிடுது, அப்படியே அவர் மேலே போயிடுது. இப்போ அவர் நமக்காக அந்த சார்பில் நிற்கிறதுனால நான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்காக அந்த ஆசீர்வாதத்தை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா என்னால் செய்ய முடியாததை என் தேவன் எனக்காக தம்முடைய குமாரனை கொண்டு செய்ததினால நான் தைரியமாக பரலோகத்துக்கு போக முடியுங்கிற ஒரு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது மட்டுமே எனக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிறது 10 பைசாவுக்கு ஒன்றுமே அது என்னை கொண்டு போவது அல்ல. உங்களுடைய விரோதிகள் உங்களை மன்னிப்பதனால் நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதில்லை, அல்லது நான் உங்களை மன்னிப்பதனால் பரலோகத்துக்கு செல்வதில்லை. தேவன் உங்களை மன்னிப்பதனால் மட்டுமே நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய உள்ளத்தில் அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொல்றாரு, இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும், இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், பல நோக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு? மாம்சமான யாவர் மேலும் நாவியை ஊற்றுவேன். சீஷர்கள் மேலே அது நிறைவேறுச்சு. அன்னைக்கு போய் அவங்க மேல் வீட்டறையில் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். எப்படி இறங்கினார்? அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அவர் வந்து இறங்கினதுனால என்ன நடந்துச்சு? அதனுடைய சாரம்சம் என்னதான் சொல்ல வருது? அந்த வேளையில பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவு, பிரிந்திருக்கும் நாவு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் யாராவது ஒருத்தரை மட்டும் தெரிந்தெடுத்து அவங்களை அபிஷேகித்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் மேல தம்முடைய ஆவியை ஊற்றுவார். ஆனா
இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தை, யாரா இருந்தாலும் சரி ஜெபத்தில் அமர்ந்து தங்களை தாழ்த்தி, தேவனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை தருகிறேன்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அக்கினி இன்னைக்கு ஜெப அறையில நம் மீது ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஜெப அறையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு வழி நடத்தின தேவனை இன்னைக்கும் நீங்க துணையா கொண்டு இருக்கணும்னா நீங்கள் தரித்திருந்து ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பகல்ல மேக சம்பம், இரவுல அதே தேவன் தான் இங்க இறங்குறார் கீழே. ஏன் வெட்டுக்கிளி பச்சை புழு அதெல்லாம் வந்துச்சுன்னா தேவனை மறந்ததினால், தேவன் யார் என்பதை அறியாமல் இருந்ததினால். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஜெப அறையில உங்களை சந்திப்பதற்காக, உங்களோடு ஒரு ஐக்கியம் கொள்வதற்காக 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஏ குடிகாரனே அழுடா, தன்னுடைய புருஷனை இழந்த பாலிய வயது ஸ்திரீயை போல நீ அழுக வேண்டும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழுக சொல்றார். ஏன் அழுக சொல்றாருன்னா, அங்க போய் எதையோ இழந்து அழுகிறதை விட தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக அழுகும் பொழுது நாளைக்கு அதுக்காக நம்ம அழுக மாட்டோம். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இங்கே உட்காந்து கியாமியா ஐயோயோ ஆண்டவரே உமக்காக நான் தசமாக கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன்னு இங்கே உட்காந்து அழுகிறத விட தேவ சமூகத்தில் முன்னாடியே உட்காந்து அழுதுட்டோம்னா, அவர் நம்ம மேலே இறங்கிட்டார்னா, அந்த வருகையில் அந்த நாளில் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போமா? பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2:25 வாசிங்க பார்க்கலாம் திரும்ப. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஜான் மார்க் ஐயாவுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை போதும். என்ன போதும்? இந்த வருஷத்துல இந்த 2 வார்த்தையை பிடிச்சிட்டு பிரசன்னத்துக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்லி சீக்கிரமா முடிக்க பாருங்க. அப்படிதான் சொல்லுவீங்க, 9:30 ஆக்கிடுவீங்க. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பிரசன்னத்துக்குள்ள வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பிரசன்னத்துக்குள்ள வரணும். என்ன வார்த்தை? வருஷத்தின் விளைவு. பல வருஷம் சம்பாதிச்சதை ஒரே நாளில் இழந்திருப்போம். எப்படி? எதையாவது ஒரு லிங்கை தெரியாமல் தொட்டிருப்பீங்க. ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க, ஆனிவர்சரி விஷஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட லிங்க் வருது. 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராம் வேணும் சொல்லுங்க சிஸ்டர்? இன்ஸ்டாகிராமில் வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்களா? இல்லை இன்ஸ்டாகிராமில் வேற யார் என்ன பண்ணுறாங்க? எதுக்கு 12ஆம் கிளாஸில் இன்ஸ்டாகிராம் வேணும்? எதுக்கு யூடியூப் வேணும் சொல்லுங்க? இப்படி போய் நம்மளே உளுந்துட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டு, கற்பை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, மானத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டு, நகோமியை போல ஆண்டவர் கை எனக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொன்னா நியாயமாகுமா? அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதனால, வீட்டை விட்டு பிரசன்னத்தை விட்டு மறந்து போனதுனால ஆண்டவர் மேலே பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. என்னது? ஆண்டவர் கை எனக்கு விரோதமாக இருந்துச்சு. உன்னை யார் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா? உன்னை யார் பஞ்ச நாட்களில் மோவாப் தேசத்துக்கு போக சொன்னா? தேவையில்லாத விஷயத்தில் நம்ம போய் மூக்க நுழைச்சிட்டு, கடன் இலவசமாக கொடுக்குறான்னு போய் வாங்கிட்டு வாக்கெட்டில் வச்சுட்டு, அப்புறம் அவன் வந்து திரும்ப பேண்டோட உருவிட்டு போகும்பொழுது ஐயோ ஆண்டவர் பிடிங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது இது யார் மேலே பிரச்சனை? ஆண்டவர் திரும்ப அழிப்பேன்னு சொல்கிறாரு. எப்படி வரணும்னா வார்த்தையை பிடிச்சிட்டு பிரசன்னத்துக்குள்ள வர. நகோமி கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் பிரசன்னத்தில் இருந்து ஜெபத்தை மறந்து, வேதத்தை மறந்து, வீட்டை மறந்து போனதுனால அவளுடைய பார்வை கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறார். அப்படி யாராவது பார்வையோட நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சம்பளமே கொடுக்கல, ஆண்டவர் என்ன பழுகவே செய்யல, ஆண்டவர் என்ன வர்த்திக்கவே பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தவறான கண்ணாடியை போட்டுட்டு உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர், உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ,
நீ என்ன வேணா யோசிக்க, ஆனா நான் உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன். நீ காலையில ஜான்மார்க் ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க பிள்ளைகள் எல்லா சத்தியத்தில் வளர்ந்தவங்க தான், ஆனாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கல. பாதாள வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு உயிர். ஆண்டவர் திரும்ப உட்கார வச்சு இன்னைக்கு கார் ஓட்டுறார், அவர் டிரைவர் ஆகிட்டார், இன்னைக்கு வண்டி ஓடுது. ஆனா உயிரை கொடுத்த தேவனை அறிந்து கொள்ள மனசு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை மிகவும் நேசிப்பதினால் உனக்கு இந்த உயிரை கொடுத்து ஓடு ராஜா, என்னைக்கு நாள் வந்து நிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயிரை கொடுக்குறாரு. ஐயா நம்ம பார்வை மாத்த அவர் சொல்றாரு, நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் மேலே நமக்கு நிறைய கசப்பு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் இதை செய்யலை, ஆண்டவர் என்னை ஏமாத்திட்டாரு, என்னை இப்படி பண்ணிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை, ஆண்டவர் ஒரு நாள் ஏமாத்துகிறவரே அல்ல. அவர் யார்ட்டையும் பொய் சொல்லவும் மாட்டார். எதுக்கு தெரியுமா ஏமாத்துவார்? எதுக்கு தெரியுமா ஏமாத்துவார்? உங்களை அவர் கிட்ட கொண்டு வர்றதுக்காக ஓசியால சொல்றாரு, நான் அவளை நயங்காட்டி என்னிடத்தில் சேர்த்து கொள்ள அவர் ஏமாத்துவார். அப்படிதான் ஏமாத்துவார் ஒழிய உங்களை துரத்தி விடுறதுக்கோ உங்களை அவருடைய சமூகத்தை விட்டு ஓட பண்ணுவதற்கோ ஒரு நாளையும் ஆண்டவர் யாற்றிருந்து பணம் பறிக்கிறவரோ ஏமாத்துகிறவரோ அல்ல. தன்னுடைய பிரசனத்தில் கொண்டு வருவதற்கு வேணா அவர் நயங்காட்டுவார், கொண்டு வர்றதுக்கு வேணா நயங்காட்டுவார். வார்த்தையை பிடித்து கொண்டு நீ பிரசன்னத்துக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ரூத் எழுதின புஸ்தகம், ரூத் அந்த சரித்திர புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ரூத் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆசிக்காரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் மகளே, என் மகனே போ, போ, ஜபத்துக்கு போ, வேதத்தை வாசி, அவருடைய பிரசன்னத்தில் இரு, வேலை செய்யு. ஹல்லேலூயா. என் மகளே போ என்றால், யார் இப்போ எந்த இடத்துல என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நிலையில் வேலை செய்கிறாங்க, எப்போ வந்து வேலை செய்கிறாங்க, எப்படிப்பட்ட பாரத்தோடு வேலை செய்கிறாங்க. ஆனாலும் வேலை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, அவளுடைய சகோதரியை போல இன்னொரு வாழ்க்கையை தன்னுடைய இஷ்டம் போல தேடிக்கொள்ளாமல், தன்னுடைய இச்சைக்கேற்றவாறு அவள் தன்னை விற்று போடாமல், இந்த விசுவாசத்தின் பாதையில் என்னதான் நடக்குது, என்னதான் ஆகுதுன்னு சொல்லி நின்று பிரசன்னத்தில் தரித்திருந்தவளை கர்த்தர் வேலை செய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே தலை காட்ட முடியாது. என்னாச்சு? நம்ம ஊர் கிளவிகளே போதும், என்னமாச்சு, எந்த ஊர் காரியமா, கேள்வி மட்டும் கேட்பாங்க. இவங்க பதில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே பேசி எல்லா ஆன்சர் அவங்களே சொல்லிடுவாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத நிலைமை. மாமியார் வெளியே வரல, அவங்க ஊர், அவங்கள எப்படி பார்த்தாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா, 19ஆம் வசனத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். வந்தபோது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். இவங்க இந்த ரெகோபோத் ஏஜி சர்ச்சுக்கு காலையில் 7 மணிக்கு போனவங்க தானே, இவங்க வீட்டில் காலையில் 4 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்டவங்க தானே, இவங்க ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள் தானே, இவங்க குடும்பமா போனவங்க தானே, இயேசுவை வைராக்கியமாய் விசுவாசித்தவர்கள் தானே என்று சொல்லி, இப்போ ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்படி வந்து இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, இவங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிருச்சே. ஒன்னல்ல ரெண்டல்ல, ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்து
ஆச்சரியப்பட்டு பேச தொடங்கினார்கள். யோசிச்சு பாருங்க, எப்படி வெளியே வந்து வேலை செய்ய முடியும், எப்படி வெளியே வந்து தலை காட்ட முடியும்? நகோமிக்குள்ள விசுவாசம் செத்துருச்சு. ஆனாலும் ஒரு வார்த்தை அவளையும் இந்த மருமகளையும் கர்த்தர் இந்த ஊரில், அவர் ஊரில் இந்த பெத்லகேம்ல உணவு கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பத்துக்காக வந்தவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். ஏதோ கிடைக்குதுன்னு வாங்க வந்தவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏதோ கட்டாயத்தில் அல்லது போகணுமேன்னு வந்திருக்கலாம் நீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், உன் மன கடினமா சரி, உனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லையும் சரி, உனக்குள்ள பல பாரம் இருந்தாலும் சரி, நீ ஆராதனைக்குள்ள வரும் பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கசப்பு உண்டு, கர்த்தர் கை விரோதமா இருக்குதுன்னு சொன்ன நாவு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய், ஆனாலும் உள்ள ஒரு சின்ன விசுவாசம், கடுகளவு விசுவாசம், இந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ செய்யறாருன்னு சொல்லி அவளை அந்த விசுவாசம் இழுத்து கொண்டு வந்து சமூகத்துல, பட்டணத்துல, அப்பத்தின் வீட்டுல இருக்க வைக்குது. ஆனா அவளுடைய மருமகளுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் உயிர் அடைஞ்சு இருக்கிறதுனால வெளியே போறா, வெளியே போகிறா, வெளியே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையை பிடிச்சு பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது உன்னை அறியாம, உனக்கு தெரியாத ஒரு பலன் உன்னை எழுப்பும். உன்னை தூஷித்த, உனக்கு விரோதமா இருக்கிற, வெளியே தலை காட்ட முடியாம இருக்கிற எல்லைகளுக்குள்ள காலூன்றி நிற்க தேவன் உன்னை நடக்க செய்வார், பலன் தருவார், வேலை செய்ய வைப்பார். ஏன் தெரியுமா? உன் தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமியாருக்குள்ள விசுவாசம் செத்துருச்சு. ஆனா இவளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விசுவாசம் வெளியே போய் வேலை செய்ய வைக்குது, வேலை செய்ய வைக்குது, வேலை செய்ய வைக்குது. ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை பார்க்கிறார். என்ன அறிந்தவளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை, என்ன அறிந்தவளுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு தைரியம் இல்லை. ஆனா என்ன அறியாத, எல்லாத்தையும் இழந்த, யாருனே தெரியாத இந்த பெண்மணி என்னை நம்பி வெளியே போயிருக்கிறாள்ல, நான் இவளுக்காக தயை பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சு பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தேவன் செய்கிற முதலாவது காரியம், உன்னை எழும்ப செய்வார், உன்னுடைய கால்களை பலனடைய செய்வார். நீ அறியாத, உனக்கு தெரியாத, உன்னை வெறுக்கிற, உன்னை விரோதிக்கிற, உன்னை பார்க்க முடியாத தூஷித்த ஜனங்களுக்கு முன்பாக, தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி இல்லை, நீங்க யாருனே தெரியாத எல்லைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை ஊடுருவ செய்து உங்களை நிலைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் திரும்ப அழிப்பாரா, அழிக்க மாட்டாரா? 100 மடங்கு தருவார். வார்த்தையை பிடிச்சு நின்னு பாருங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடித்து சென்ற ரூத் எங்க போய் என்ன செய்யணும் தெரியல, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், எங்கேயாவது போய் நான் ஏதாவது செய்யணும், உள்ள போய் இறங்குறான். அவங்க ஊர்னா கூட தெரியும், இந்த சந்தில போய் அந்த சந்தில வந்துடலான்னு சொல்லி எல்லாம் தெரியும். ஆனா இது புது ஊர், தெரிஞ்சவங்க. யோசிச்சு பாருங்க, ஜென்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, லேடிஸ் என்ன செய்வார்? இன்னும் சொல்ல போனால் இவளை குறித்த விஷயம் பட்டணம் முழுசும் தெரியும். இப்போ அவள் போகிற வீட்டில் இருக்கிற அந்த எஜமான் டீட்டெயில் முதற்கொண்டு சொல்கிறார் அந்த அதிகாரத்தில், உனக்கு என்ன ஆச்சு, எந்த நாள் என்ன ஆச்சு, உன்னோட ஹிஸ்ட்ரி என்ன, நீ எல்லாத்தையும் தீர நான் விசாரிச்சுட்டேன். அப்போ எல்லாம் தெரிஞ்ச அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு மனுஷனால போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய கிருபை இல்லாமல் எவன் ஒருவனாலும் எழும்பி செயல்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்துல வார்த்தையை பிடிச்சு நில்லுங்க, தேவன் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. போரா போவாஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய தோட்டத்துக்குள் கால் வைக்கிறாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாஸ் உடையதா இருந்தது. சொல்லுங்க, போவாஸ் உடையதா இருந்தது.
சத்தமா சொல்லுங்க, போவாஸ் உடையதா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றான். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் வைக்கப்பட்ட வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவங்க மோவாப் தேசத்து மகள் நகோமியோடு கூட வந்த பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன். என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவங்கி இது வரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று. அப்பொழுது ரூத்தை பார்த்து, மகளே கேள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. மகளே கேள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகளே கேள். ஜென்ஸ், மகனே கேள். ஹல்லேலூயா. இப்போ முக்கியமான நபர் பேசுகிறார், முக்கியமான ஆள் பேசுகிறார். பொறுக்கிக்கொள். வேறு வயலுக்கு போகாமலும் இந்த இடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. அவர்கள் அறுப்பருக்கும் நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவன் உன்னை தொடாதபடிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் வேலைக்காரர் மொண்டு கொள்கிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி திரும்ப வைக்கிறேன். எதினாலே உங்கள் கண்களில் தயை கிடைத்தது என்றால், எதினாலே உங்கள் கண்களில் தயை கிடைத்தது என்றால். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், எதினால? 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 அவருடைய வார்த்தையை நம்பி வருகிற, காலெடுத்து வைத்து வேலை செய்கிற ஒருத்தரையும் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். தன்னுடைய இஷ்டத்துக்கு போனவள் ஒருபால் என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனா இயேசுவின் வார்த்தையை நம்பி இந்த வருஷம் திரும்ப அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். சகல ஜனங்களை, ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் பிரசன்னத்தில், ஆராதனையில், காலை ஜெபத்தில், சபையில் நடக்கிற ஜெபங்கள்ல நீ அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது உன்னை அறியாத ஒரு பலன் உனக்குள்ள வரும். ரெண்டாவது, நீ அறியாத, உனக்கு தெரியாத பெரிய பெரிய நபர்கள் உனக்கு தயை பாராட்டுவதற்கு இந்த ஜெபம், இந்த வார்த்தை அவர் கிரியை செய்வார். போவாச முன்ன பின்ன பார்த்தாங்களா? அது எப்படி கேட்ட உடனே எல்லாம் வந்துட்டு நினைக்கிறீங்களா? ஒருத்தரை பற்றி விசாரிக்கும் போது இன்னைக்கு நடைமுறையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இப்படி யாராவது உள்ளே வந்து நுழைஞ்சாங்கன்னா உங்கள் மேனேஜர், உங்களுக்கு அதிகாரியாக இருக்கிற நபர்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ள ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? 99% பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிற, வைராக்கியம் வாய்ந்திருக்கிற, இன வைராக்கியம், ஜாதி வைராக்கியம் கொண்டிருக்கிற மக்களுக்கிடையில் வாழ்கிற நம்மை கர்த்தர் அவங்க கண்களில் தயை பாராட்ட வைப்பார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய பிசாசா இருக்கட்டும், தேவனுடைய பிரசன்னத்தையும் வார்த்தையும் கொண்டு நீ உள்ள போகும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றுவார், அவனுடைய எண்ணங்களை மாற்றுவார், அவனுடைய சிந்தனைகளை மாற்றுவார். அவன் பெரிய திட்டத்தோட வச்சிருக்கலாம், அவன் கையில பண அதிகாரம் இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடத்துல
பிரசன்னத்துல வார்த்தையை கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் கால சூழ்நிலைகளை அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறதை தேசம் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை தான். இன்னைக்கு அவங்க தான் என்ன பண்றாங்க, நிறைய ஜாதி வைராக்கியம் கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஒரு பட்டிமன்றத்தில் சிரிப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவை உடையார் பெரியவர், கிறிஸ்து உடையார் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு இப்படிப்பட்ட எல்லா நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் தம்முடைய தலைவர்களுக்கு கண்களில் தயை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. யார் கண்களில் உங்களுக்கு தயை வேணும்? யாரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு இப்படி நடக்காதா? will it not happen to me? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில் இந்த ரூத்தை விட மோசமான நிலைமையில நான் போயிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், அல்லது என் குடும்ப சூழலை இப்படி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உண்மையாக கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் பாரத்தோடு கேளுங்க, வைராக்கியத்தோடு கேளுங்க. ஐயா, இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் வாயிலிருந்து சும்மா எதுவுமே வராது. அவர் வாயிலிருந்து சொல்ற வார்த்தை அதனுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் அடுத்த வேலையை செய்யும். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. உங்களை காக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்க மேல அநேக இரக்கங்களை கொண்டிருக்கிற அந்த தேவன் தான் சொல்றாரு, நான் உனக்கு அதை திரும்ப அளிப்பேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ. உன் சூழ்நிலையை பார்க்காத, நீ இருக்கிற நிலையை பார்க்காத, நீ போயிட்டு இருக்கிற பாதையை பார்க்காத, இந்த வார்த்தையை பிடிச்சு பிரசன்னத்துல தரித்து இரு. உன்னை அறியாத ஒரு பலனை தேவன் உனக்கு கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு மத்தியில அநேக ஜாதிகள் பார்த்து ஆச்சரியப்படும். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இயேசுவுக்கு அந்த மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் சொல்றாங்க, அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு இப்போ போவாஸ் விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இவ்வளவு நான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு சம்பளம் இவ்வளோதான். நான் இவ்வளோ வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இல்லை. ஆண்டவர் இந்த வருஷத்தில் திரும்ப எதை தெரியுமா அளிப்பார்? இப்படிப்பட்ட கைகளின் பிரயாசத்துக்கு தக்க பலனை. நீங்கள் செய்கிற அந்த வேலைக்கேற்ற கிரெடிட். யோசேப்புக்கு அது வர்றதுக்கு நாட்கள் இருந்தது. யோசேப்பினுடைய தரிசனம், அவன் ஒரு ராஜாங்கத்தில் இருந்து ஆண்டவர் அவனை பயன்படுத்துவதற்கு இட் டேக்ஸ் டைம், அதுக்கு நேரம் எடுத்தது. ஆனால் அந்த தரிசனத்தை வச்சு அவர் எங்க இருந்தார்னா சிறைச்சாலையில் இருந்தார். அந்த தரிசனத்தை வைத்து வீடு கூட்டுகிற ஒரு நபராய், வீட்டை பராமரிக்கிற ஒரு நபராக, அடிமை வேலை செய்கிறவனாக இருந்தான். ஆனால் ஏற்ற நேரம் வரும் பொழுது சகல ஜனங்களும் பார்த்து, விசேஷமா அவன் சொல்ற அந்த வியாக்கியானத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் கரெக்டா முடிக்க ராஜா சொல்றார், உன்னை தவிர there is nobody in this campus, இந்த வட்டாரத்தில் ஒருத்தரும் இல்லப்பா இந்த பொசிஷனுக்கு நீ வர்றதுக்கு. இதுதான் வாய்க்க பண்ணுகிற தேவன், திரும்ப அளிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை நாள் இந்த வரத்தை வச்சுட்டு சிறைச்சாலையில் உட்காந்துட்டு வீட்டை பராமரிச்சுட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சில நேரத்தில் மறந்துருக்கும், ஆண்டவரே வாட் இஸ் த ரீசன் டு கிவ் மீ திஸ்? இந்த வரத்தை கொடுத்ததினுடைய நோக்கம் என்ன? ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்திற்கு தக்க பலனை. என்ன ஜோஷுவா 26ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்ல விரும்புகிற முக்கியமான காரியம், உன் கைகளின் பிரயாசத்திற்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அங்கதான் இங்கதான் போவாஸ் நிற்கிறார். அவர் சொல்றார், அந்த மகளை யாரும் ஈனப்படுத்தாதீங்க, அவ பொறுக்கி கொள்றதுக்காகவே கொஞ்சம் சிந்தி போடுங்க, நீ என்னோடதுல வந்து தண்ணியை குடி, நீ இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை போட்ட பிறகு அங்க ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் இந்த வருஷம் உங்க கைகளின் பிரயாசத்தை இத்தனை நாள் யாராவது தடை பண்ணியிருக்கலாம் ஐயா. என்ன ரெபேக்கா சிஸ்டர், உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க கரெக்டா வாங்க முடியாம நீங்க விட்டுருக்கலாம். ஆனா திரும்ப அழிப்பேன் என்ன தெரியுமா சொல்றாரு? மூன்றாவது காரியம், தேவன் அதற்கான கட்டளைகளை போடுகிறார். இந்த ராஜாங்கத்துல இந்த 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 சேர்ல என்ன தாண்டி இதுக்கு கீழே தான் யோசேப்புக்கு அப்புறம் யாருமே கிடையாது. இந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு யோசேப்புக்கு விரோதமாக பேசவோ கை நீட்டவோ ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ராஜா கட்டளை போட்டாரு. அதே போல ஆண்டவர் அந்த தேசத்தில் ஒரு மகிமையை யோசேப்பை கொண்டு காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு பிரசன்னத்தில் ஏறும் பொழுது தேவன் உன்னை எழும்பி செயல்பட வைப்பார். வார்த்தையை கொண்டு பிரசன்னத்தில் நீர் இருக்கும் பொழுது உன்மேல் தயை பாராட்ட வைப்பார். மூன்றாவது காரியம், இந்த வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு பிரசன்னத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, அருமையான சகோதரர்களே, தேவன் உங்களை எழும்ப செய்வார். அவர் உங்களுக்கு தயை பாராட்டுவார். மூணாவது முக்கியமான காரியம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். இதுதான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கொண்டு போகும். போவாஸ பார்த்துட்டா, ஆகாரம் கிடைச்சிட்டா, வயிறு நிரம்பிருச்சுன்னா அநேகர் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். பாதி ஓட்டத்தில் என்ன பண்ணிடுறோம், அவ்வளவுதான், தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி போர்வையை போத்தி படுத்துறாதீங்க. வாயை திறக்கிறாரு, ரெட்டிப்பான பலனை. இந்த சட்டைகளுக்கு கீழே வந்த உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பலன் கிடைக்கும்? பக்கத்தில் பார்த்து சொல்லிடுறாங்க, பாதியிலே ஓஞ்சிடாதீங்க. ஏதோ ஜெபம் பண்ணி 2 அற்புதம் நடந்த உடனே ஆஃப் ஆயிராதீங்க. போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைவான பலனை உனக்கு தருவார். இதை கேட்ட மாத்திரத்தில் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுதான் ஜெபத்தினுடைய மகிமையே, இதுதான் பிரசன்னத்தினுடைய வல்லமையே. இப்போ இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவ போறா. வேற எங்கேயாவது இயேசு சாமி டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஷொயின் அப்படி ஏதாவது இங்கே நம்ம சபையில் இருக்குதா? ஃபயர் அப்படி ஏதாவது இருக்குதா பிரதர் லிபின்? ஏதாவது லைட்டு? சபைன்னா அவர் மட்டும்தான் கிரியேட் செய்யணும். நான்லாம் டம்மி பீஸ் தான், நான்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், எனக்குள்ளேருந்து வர வார்த்தை மட்டும்தான். இதை நான் சொல்லலை, அவர் சொல்ல வைக்கிறார், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதியிலே சோர்ந்து போயிடாதீங்க. காலையில் எந்திரிச்சிட்டாவே பெரிய சக்ஸஸ் நம்ம ஆட்கள் நினச்சிடுறாங்க. ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்தாவே சக்ஸஸ், ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கொடுத்துட்டாவே ஓஹோ அவ்வளோதான், அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ப்ரேயர் வாக்கில் ஒரு 2 மணி நேரம் நடந்துட்டு அவ்வளோதான். ஒரு பக்கம் உடம்பு குறைஞ்சிருச்சு, ஒரு பக்கம் கடவுளுக்கு என்ன பண்ணியாச்சு, பெரிய சாதனை. பிரசன்னத்தில் வார்த்தையை கொண்டு நிற்கிற உனக்கு தேவன் எழும்ப செய்வார், தயை பாராட்டுவார். மூன்றாவது காரியம், உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட அவர் சொல்றாரு, இந்த காரியத்தை கர்த்தரே செய்வார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2வது வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல் வார்த்தை இவ்வளோ தூரம் உங்களை நடத்திட்டு வந்துச்சு. இந்த 2வது வார்த்தை தான் என்ன பண்ண போகுதுன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2வது வார்த்தை என்ன தெரியுமா பண்ணும்? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா பண்ணும்? என்னுடைய வீட்டில்
எங்க வீட்டில் என்னுடைய மாமி அவங்க மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை போய் சொல்லும் பொழுது அவள் உயிரடைகிறாள். ஹல்லேலூயா. மாமிங்கும் போது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே ஒரு நபர் இருக்கலாம். உங்களை ஜெபம் பண்ண விடாம, உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக அடுத்த நிலைக்கு செல்ல விடாம உங்களை பிடிச்சு வைக்கிற ஒரு நபர் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது இந்த 2வது வார்த்தையை பிடிக்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? கர்த்தர் கை விரோதமா இருக்கிறவள் அப்படின்னு சொன்ன வாய் இப்ப என்ன சொல்லுதுன்னா, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாயம் செய்கிற. அந்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை. 20வது வசனத்தை வாசிப்போமா? 19ல இருந்து வாசிங்க, 18ல இருந்து வாசிங்க. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால், அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால், திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் அவள் எடுத்து கொடுத்தால், அப்பொழுது அவளுடைய மாமி, எங்கே கதிர் பொறுக்கினாய், எங்க வேலை செய்தாய் என்று கேட்டு விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், அவள் இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கும் பொழுது மரித்து போய் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக அது அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபம் சாதாரணது அல்ல, உங்க விசுவாசம் சாதாரணது அல்ல. நீங்க இயேசுவுக்காக வைராக்கியமாய் செய்கிற எதுவும் சாதாரணமான ஒன்று அல்ல. அதுவும் இந்த வருஷம் ரொம்ப கவனமா நீங்க செய்யணும். இந்த வருஷம் இன்னும் உற்சாகமா செய்யணும். அதுதான் முத வாக்குத்தத்தத்தில் அவர் சொல்றாரு, உண்மையாயும் கவனமாயும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் என்ன பண்ணணும்? ஏதோ கடமைக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் செய்யற விஷயத்துல உண்மையா நான் செய்யறேனா, நான் செய்யறதுல கவனமா நான் செய்யறேனா அப்படின்னா என்ன பாஸ்டர், ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் முடிச்சிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னு அல்ல. இந்த உண்மையும் கவனமும் இருக்கும் பொழுது அதுல அவர் செய்கிற அந்த மேன்மையை நம்மளால பார்க்க முடியும். இவ்வளோ நான் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு உங்க வாயிலிருந்து சொல்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த மகிமை இந்த வருஷம் இன்னும் அதிகமாக பார்ப்பதற்கு உதவி செய்வார். தம்மா சொல்றாங்க, மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருந்தவர்களுக்கும் தயை செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். இப்ப அந்த அம்மாவுடைய கண்ணு, இருதயம், சிந்தனை எல்லாம் ஸ்பார்க் ஆகுது. என்னது? இந்த ஒரு வார்த்தை. இவளை வச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்த அவளை வெளியில அனுப்புனதுனால அவ இன்னும் பூஸ்டப் ஆகி வந்துட்டா. இப்ப வந்து இந்த அம்மாவுடைய கண்ணையும் திறந்து இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் தட்டி எழுப்புனதுனால அவங்களுக்குள்ள ஒரு யோசனை ஸ்பார்க் ஆகுது, இவன் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்ய போயிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட நாம் தேவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்கும் பொழுது அதுலதான் அடுத்து என்ன செய்யணுங்கிற ரகசியம் இருக்குது. ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அவங்க அமைதியா இல்லை. அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இவங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு யோசனை ஆண்டவர் கொண்டு வரார். என்னன்னா, அடுத்து என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா,
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போமா? அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு சிந்தி விடுங்கள், அதட்டாதிடுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே சாயங்காலம் மட்டும் அவள் வயலிலே கதிர் பொறுக்கினாள். ஹல்லேலூயா. போதும் 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 போதும். முதலாவது காரியம், வார்த்தை பிடித்து பிரசன்னத்தில் வரும் பொழுது தேவன் உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்வார். இரண்டாவது, தயை பாராட்டுகிற தேவன். மூன்றாவது, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்ல வைக்கிற தேவன். நான்காவது, உன் அனல் அவளை அனலாக்கும். உங்கள் அனல் மரித்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் குறுகி போயிருக்கிறவர்களை அனலாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னவே எனக்கு பராமரிக்க தெரியல ஆண்டவரே, அவங்களுக்கு எப்படி நான் ஆலோசனை சொல்றது, அல்லது அவங்கள எப்படி உசுப்பி விடுறது, அவங்கள எப்படி எழுப்பி விடுறது, அவங்கள எப்படி நல்வழிப்படுத்துறது, அவங்க கிட்ட எனக்கு பேச தெரியல. யோசிச்சு பாருங்க, அந்த ரூத் நினைச்சிருக்கலாம், நான் இப்படி சொல்றேன், இந்த அம்மா இப்படி சொல்லுதே. இப்படி அவருடைய வீட்டில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த ரூத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அழகா டீல் பண்றார். ஆண்டவர் அழகா டீல் பண்றார். ஏற்ற வேலை வரும் பொழுது எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்புங்கப்பா, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்புங்கப்பா. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி மாம்சமான யாவர் மேலும் உன்னை பிடிச்ச ஆண்டவர் அவங்களையும் பிடிப்பார். உங்களை பிடிச்ச ஆண்டவர், உங்க கண்ணை திறந்த ஆண்டவர், நீங்க பலன் அடையும் பொழுது, நீங்க உயிர் அடையும் பொழுது அவர்கள் கண்களும் திறக்கப்படும். அந்த கண்கள் திறக்கப்படும். அந்த மகிமை அந்த கண்ணு பார்க்கும். சத்தத்தை மட்டும் கேட்க வைங்க, சபைக்கு மட்டும் வர வைங்க. தேவன் ஏற்ற வேளையில சந்திப்பார். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அனல் மற்றவர்களை அனலாக்கும். அவங்களுக்கு எப்படி சொல்றது, அவங்கள எப்படி எழுப்பி விடுறது? இவ்வளோ வயசாயிருச்சு, 50 ஆயிருச்சு, 60 ஆயிருச்சு, வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அனல் அவனை அனலாக்கும். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்க, நீங்கள் பலன் அடைங்க. உங்கள் வாயில் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை போடுவார். அந்த வார்த்தையை தேவனுடைய பலனை கொண்டு தைரியமாக சொல்லுங்க. அந்த அனல் அவர்களையும் பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. கடைசியா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன குடும்ப நபர் யாராக இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. ரூத் நினைச்சால இன்னொரு திருமணம் நடக்கும்னு, அதை விடுங்க. இயேசு கிறிஸ்து அவ சந்ததியில் வருவான்னு நினைச்சாளா? வார்த்தையை பிடிச்சு பாருங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை நம்பி செயல்படுங்க. கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவதற்கு உங்களை தெரிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை போதும். பேதுருவை போல பின்மாற்றமா நீங்க ஓடிட்டு இருக்கலாம். இயேசு என்ன கை விட்டுட்டாரு, நம்புன இயேசு அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு என்ன பண்ணாரு? அவர் மட்டும் போகாம அவர் கூட அவர் கூப்பிடலை, இவங்களே சேர்ந்துக்கிட்டாங்க. அது தானா சேர்ந்த கூட்டம். எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பெரிய ஒரு புயல், பயங்கரமான ஒரு கடினமான நிலை, ஒன்றும் அகப்படலை. அப்போ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து அவர்களை மீண்டும் சந்திக்கிறார். அவங்கள சந்திச்சு அவங்க எதிர்பார்த்ததை முதல்ல செய்கிறார். அவனுக்கு என்ன வேணும்? மீன் தானே வேணும், இந்தா புடி, சந்தோஷமா இரு. எத்தனை மீன் பிடிச்சாங்க? 153 மீனை பிடிச்சி, அதுவும் சாதாரண மீன் இல்லை, நல்ல பெருசா
இதுதான் கடைசியா நீ மீனை பார்க்கணும். இதுக்கப்புறம் என்னது? பெரிய பெரிய தலைகளை நீ பிடிக்கணும். அதுதான் இந்த வருஷம். திருப்பி கொள்ள வேண்டியது ஆண்டவர் கொடுத்துருவார். அவ்வளோதான். அது கடைசியா பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், அதை கடைசியா நல்லா பார்த்துக்குவாங்க. பெருசா தருவார். பார்த்துட்டு இந்த வருஷம் மீனை பிடிச்ச கை மனுஷனை பிடிக்கிற கையா மாறணும். ஹல்லேலூயா. திரும்ப அழிக்கிறார்னா அதுதான் நோக்கமே. எதை விருப்பப்படுகிறாயோ அதை தேவன் செய்வார். உங்க கண்ணு பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படட்டும். சந்தோஷப்பட்ட கண்ணு அடுத்தது யாரை பிடிக்கணும்னா பெரிய பெரிய தலைகளை பிடிக்கணும். இந்த பேதுரு பெருசா படிக்கல, பேதுரு எதுவும் பண்ணல, சமூகத்தில் தரித்து இருந்தான். சமூகத்தில் தரித்திருந்தான். அவருக்கு ரொம்ப பயம். அங்க இருக்கிற இயேசுவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பொழுது நீயும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தானே ஆமான்னு சொல்றதுக்கு அவர்னால தெரியல. ஐயா என்ன ருபின் பிரதர், ஆமான்னு சொல்றதுக்கு அவருக்கு முடியல. வெக்கம், என்னையாவது ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு சொல்லி பயம். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கே நிறைய பேருக்கு பயம். ஸ்கூல்ல நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு பொட்டு வச்சுட்டு போனோம். இதெல்லாம் போட்டு போனாதான் என் கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க, என்னை சேர்த்துப்பாங்க அப்படின்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அதே லிஸ்ட் தான். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்பது வெளிப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பயங்கள், அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் மாற்ற போகிறார். ஏன் தெரியுமா மாற்ற போகிறாரு? மீனை பார்த்த கண்ணு மனுஷனை பார்க்கணும், மனுஷனை பிடிக்கிற கையா மாறும். அதனால தான் ஆண்டவர் தெளிவான வார்த்தையை சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அது எந்த வாசலாக இருந்தாலும் சரி, அது பாதாளத்தின் வாசலாக இருந்தாலும் சரி, அது எந்த ஆவியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நான் சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இயேசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குமே ஆனால் அவர் உங்களுக்காக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் நான் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தா எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டாக 9 மணி ஆயிடுச்சு. மீனை பார்த்த கண்ணு மனுஷனை பிடிக்கணும், மீனை பிடிச்ச கை மனுஷனை பிடிக்கணும். திரும்ப அழிப்பேன்னு சொன்னதின் முக்கியமான நோக்கமே ஹல்லேலூயா, நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் பிரதானமான நோக்கம், அதுதான் பிரதானமான நோக்கம். பேதுருவே 153 உனக்கு இது வச்சுக்கோ, சந்தோஷமா பார்த்து என்ன செய்யணுமோ செய். ஆனா நீ என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும், நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும், நீ என்னுடைய ஊழியத்தை செஞ்சு ஆக வேண்டும் என்று சொல்லி மேலான 2வது தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிறார். முதல் வார்த்தை சிலுவை வரைக்கும் கொண்டு வந்துச்சு, சிலுவை பக்கத்தில் வரல, பயந்துட்டாரு. ஆனால் அந்த 2வது வார்த்தை என்ன பண்ண வச்சதுன்னா அடுத்த ஊழியத்தை செய்வதற்கு பேதுருவை வழி நடத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் பேசணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருஷம் பேசுவேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் கவனமாய் உண்மையாய், ஸ்தோத்திரம், திருப்பி அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்களும் நானும் அதை கவனமா வாங்கி கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட உண்மையா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஸ்தோத்திரம். பேதுருவை பலப்படுத்தின ஆண்டவர், பேதுருவை ஸ்தோத்திரம், அவருக்கு அந்த டைம்ல பயம் இருந்துச்சு. ஆனா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நாட்கள்ல அந்த மேலான அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது, அந்த அபிஷேகம், அந்த அனல், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற, முன்னும் பின்னும் பாதுகாப்பா சென்ற தேவன் அவங்களுக்குள்ள வந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அனல் வந்துச்சு, ஒரு தைரியம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, ராஜாங்கத்தில் இருக்கிற அந்த அரசாங்கத்தில் இருக்கிற நீ சொல்றத கேட்கறத விட என் தேவன் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிவது அதிக அவசியமா இருக்குது. யாராவது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ட போய் அப்படி சொல்ல முடியுமா? எந்த சோல்ஜருக்கு முன்னாடி அவன் கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்ல வெட்கப்பட்டானோ, இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்த பொழுது, அந்த ஆவியின்
அடையாளங்கள் பேதுருவுக்குள்ள வந்த பொழுது சகல ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சகல ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சகல ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கேளுங்க, பாரத்தோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. உங்க நிலைமையை பார்த்துதான், உங்க வாழ்க்கையை பார்த்துதான், உங்க யோசனையை பார்த்துதான், நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையை பார்த்துதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வருடத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவர் திரும்ப அளிப்பேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள் இழந்து போனதை ஒரே நாள்ல திருப்பிக் கொள்ளுகிற கிருபை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற யார்கிட்டயும் இல்ல, வேற யார்கிட்டயும் இல்ல. ஆண்டவர் இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட மேலான கிருபை, மேலான கிருபை, மேலான கிருபை, மேலான கிருபை. ஓ ரீதா ராகா லாபா, ஓ ரீசா ஹபா ராகா லாபா, நீதா ராகா லாபா. நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் எதையும் விட்டுறாதீங்க. எதையும் ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கன்னு கேளுங்க, என்ன உபயோகப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ ரீஜா ராகா லாபா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உன் காது கேட்கட்டும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்க காது கேட்கட்டும். அந்த வார்த்தையை கேட்கட்டும். ஏதோ உணர்ச்சிகளில் அடங்கிய இந்த அபிஷேகம் அல்ல. இது உணர்ச்சிகளில் அடங்கிய ஒன்று அல்ல. உன்னை உணர்வு பூர்வனாக்க, உன்னை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை ஐயா, உன்னை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை. இதுக்கு மாற்று பாதையே இல்ல, இதுக்கு மாற்று பாதையே இல்ல. தேவன் சொன்ன வார்த்தைக்கு வேற வழியே இல்ல. அவரிடத்தில் கீழ் படிந்து அவருடைய சமூகத்தில் தரித்திருப்பதை விட. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரூத் சகலத்தையும் திருப்பிக் கொண்டாள். ஆனா வேதம் சொல்லுது, நகோமி ரூத்துங்கிறத விட ஆண்டவர் அந்த இடத்துல நகோமியை கனப்படுத்த விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா. உங்களுக்கு எவ்வளோ கோபம் வேணா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நினைவுபடுத்துகிற முக்கியமான காரியம், இயேசு நம்மை மிகவும் நேசிக்கிறார். நம்ம அவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே ஆண்டவர் எவ்வளோ அழகாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளை நேர்த்தியாக கொண்டு போக போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு விசேஷமாக நினைவுபடுத்துகிறார். நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நகோமியை போல நீங்களும் நானும் மரித்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நோக்கி சில ரூத்துகளை அனுப்புவார். உங்களுக்கு கீழே இருக்கிற ரூத்துகளை கொண்டு பேசுவார். அந்த வார்த்தையை அற்பமாக நினச்சிடாதீங்க, அந்த வார்த்தையை சாதாரணமாக எடுத்துடாதீங்க. அதுதான் உங்கள் தீர்க்க தரிசன வார்த்தை. அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடுத்து செய்ய போகிறீங்கிற நிர்ணயம் பண்ணுகிற வார்த்தைகள். இயேசுவின் வார்த்தையை சாதாரணமாக எடுக்க வேண்டாம். அவர் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார், சகல ஜாதிகளை பார்க்கலும் மேன்மையாக வைப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பார்வை எனக்கு தாங்க. சகல ஜாதிகளை பார்க்கலும் ஆண்டவர் என்ன மேன்மையா வெப்பன் சொல்லி இருக்கிறீங்களே, அந்த கவனத்தையும் அந்த உண்மையும் எனக்கு தாங்க இயேசுவின் நாமத்தினால. வருஷத்தின் விளைவை, பச்சித்து போட்ட வருஷத்தின் விளைவை, எவ்வளவு நாட்கள் எல்லா பிரயாசங்களும் உறிஞ்சப்பட்டிருந்தாலும் ஒரு ராத்திரி ஆண்டவர் யாக்கோபோடு பேசி அவன் எவ்வளவு வருஷம் இழந்திருந்தானோ எல்லாத்தையும் ஒரு சில நாட்களில் சம்பாதிப்பதற்கு, அவன் ஒரு பெரிய ஒரு சேனையாக மாறுவதற்கு அவருடைய வார்த்தை, அந்த தூதன் மூலமாக, அந்த சொப்பனத்தின் மூலமாக பேசுற அந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் உனக்கு வெளிச்சமே. நீ இருள்ல இருக்கலாம் அல்லது செயல்பட முடியாத நிலையில் இருக்கலாம். இந்த வார்த்தை